உன்னையும் உன் குடும்பத்தையும் இனிமே விட மாட்டேன்டி. நானே இந்த குடும்பத்துல பிறந்தவங்கிறத நீ தெரிஞ்சுக்க. உங்களெல்லாம் ஒழிச்சிட்டு தாண்டி மறுவேளை. அன்னைக்கே நான் சொன்னேன், யாருமே காதல வாங்கிக்க. பிரியா, 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 என்ன சொல்லுங்க? பிரியா, எதுக்கு நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த? யாருக்குமே என்ன பிடிக்கல. எல்லாரும் வெறுக்கிறாங்க. நான் யாருக்கும் தேவையில்லை. என்ன சொன்ன? மாமாவுக்கு வேண்டாமா உன்ன? தாத்தாவுக்கு வேண்டாமா உன்ன? உன்னை மத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் எனக்கு வேணும். எனக்கு நீ வேணும். புரியுதா? எனக்கு நீ வேணும். எனக்கு நீ வேணும். என்ன பொழப்பு! மேஜிக் பண்றாங்களா? மேஜிக் என்ன மேஜிக்? எது மேஜிக்? இதை விட சூப்பர் மேஜிக் என் பாக்கெட்ல இருக்கு. எல்லாரும் நல்லா கவனிங்க. நான் இந்த கட்சி பை என்னுடைய பேண்டோட வலது பாக்கெட்ல போடுறேன். ஆனா இடது பாக்கெட்ல இருந்து நான் எடுக்கிறதோ ஒரு தேங்காய். இதுல என்ன பெரிய மேஜிக்? ஆனா முத்தாரம்மன் மலையில இருக்கிற வேட்டைக்கு ஒரு மகன் கோவில் வாசல்ல போய் இதை உடைச்சு பிரச்சனைக்கு தீர்வு காண கரெக்டா ஓடுற என் வாட்ச அனுமதிக்கிறேன். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆபீஸ்ல நடக்கிற இன்டர்வியூல கலந்துக்கிறதுக்கு 4A ஸ்டாப்ல வந்து நிக்கணும். இங்க வந்து எல்லாரும் என் கம்பெனி பஸ் கரெக்டா 10:30 மணிக்கு பிக்கப் பண்ணுவாங்க. அப்படித்தானே வந்தது இன்ஃபினிட்டி விஷுவல் மேஜிக் கம்பெனியோட விளம்பரம். மணி இப்ப 10:40. எங்க கம்பெனி பஸ். வாயை இன்னும் கொஞ்சம் அகலமா தோற, அப்பதான் இங்க இருக்கிற ஈங்களுக்கு உள்ள போக வழி இருக்கும். யார் நீங்க? தெரியலையே. நான் சசி. ஐவி சசி இல்ல, மாஃபியா சசி இல்ல, ஐ சசி. ஐன்னு சொன்னா ஐடியா. தினமும் புதுசு ஐடியாக்கள் விளைகிற அற்புதமான ஒரு தலை இருக்கிறது தான் என்னுடைய தோல்விக்கே காரணம். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த மாசம் என் தலையில விளைஞ்ச ஐடியாக்களை மொத்தமா இன்ஃபினிட்டி விஷுவல் மேஜிக் கம்பெனிக்கு அப்படியே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமா, நீங்க எந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க? பர்சனல் மேனேஜர் போஸ்ட். இங்க நிக்கிற யாருமே அந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் அப்ளை பண்ணிருக்கேன். மனசுல கள்ளங்கபடம் இல்லாம நான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். ஹோல்ட் ஆன். நிறுத்தியா? வாடா தாகரடப்பா. நான் பொம்பளைங்களை இடிக்க கூடாதுங்கிறதுக்காக பின்னாடி தொங்கிட்டு வந்தா இறக்க மாட்டேங்கிறீங்க. போடா அறிவு கட்டவனுங்களா. இத நான் தூக்கி எறிய மாட்டேன். செருப்பு சும்மா கிடைக்குமா? அவனுக்கு ஒரு நினைப்பு இருந்தது. அவன் என்ன பஸ்ல ஏத்தலன்னா நான் புலிக்கோ பாம்புக்கோ இரையாயிடுவேன்னு நினைச்சிட்டு என்ன நக்கலா பார்த்தான். ஆனா இப்ப என்னாச்சு? பின்னாடியே தொங்கிட்டு வந்துட்டுனாக்கும். இப்ப கரெக்டா நான் இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே அவனை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்த வச்சேன். எப்படி? எனக்கு முன்னெல்லாம் இந்த ஏணியில தொங்குற பழக்கம் இருக்கு. அதனால கிரிப்பா புடிச்சிட்டு வந்துட்டேன். உட்கார்றதுக்கு எதுக்கு செருப்பு? அதெல்லாம் நடக்கும்போது யூஸ் பண்ணு. கம்பெனியோட ஆளா இருப்பாரு நினைக்கிறேன். ஆமாமா, கம்பெனில தோட்டக்காரனோ இல்ல காவல்காரனா இருப்பான். இங்க பாருங்க, இதோட கலரை பார்த்து ஏமாத்துறாதீங்க. இது வெறும் இஞ்சி தண்ணி தான். அதனால என்ன பரவாயில்ல. நான் நினைக்கிறேன் கம்பெனி பஸ் வர லேட் ஆகும்னு சொல்றதுக்காக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கம்பெனில இருந்து வேற ஒரு தகவல் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் புரியாது, அதனால தமிழ்லயே சொல்றேன். அதாவது கம்பெனி என்ன தெரிவிக்குதுன்னா, நீங்க அதாவது நான் எதிர்பார்த்த பர்சனல் மேனேஜர் போஸ்டிங்கான இன்டர்வியூ 11ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு காலையில 11:30 மணிக்கு. அப்போ இன்னும் மேனேஜர் ஆகல. இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ஐ அம் தி பர்சனல் மேனேஜர். ஐயா கோட்டாசாமி, நான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு பலனே இல்லாம போயிடும் போல இருக்கே. நானும் அதே போஸ்டுக்கு தான் அப்ளை பண்ணிருக்கேன். நீ சலிப்போட பாக்கும்போதே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த கோமாளி லுக்கும் பாக்கும்போது மேனேஜர் போஸ்ட் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? நான் தான் கோட்டாசாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இங்க பாத்தியா? கங்கையில பிரதிஷ்டை செஞ்ச ருத்ரகாளி அம்மன் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட மாலை இது எனக்காகவே கொண்டு வந்தது. அத மறந்துடாத. என் கையில இருக்கிற இந்த மாலையை நான் ஒன்னொன்னா ஜபிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு எதிர இருக்கிற எதிரி யாரா இருந்தாலும் சரி, என்னோட ருத்ரகாளி அவங்கள சும்மா விட மாட்டா. ஜாக்கிரதை. ருத்ரகாளி கண்ணு முன்னாடி வந்துட்டா. ருத்ரகாளி ரொம்ப சாதாரண ஒரு பொண்ணோட வேஷத்துல என் முன்னாடி வந்துட்டா. தேவி காட்சி தந்துட்டா.
பத்ரகாளி தாயே, மகேஸ்வரி, சாமுண்டேஸ்வரி, ஆனந்தேஸ்வரி, ஆனந்தேஸ்வரி. இத்தனை வருஷமா நான் காடெல்லாம் தேடி, ஊரெல்லாம் தேடி, கடல்லாம் தேடி, மார்க்கெட் எல்லாம் தேடி, பஸ் ஸ்டாப் எல்லாம் தேடி, உன்னை தேடி நான் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நீ இப்ப கிடைச்சதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயே. போறேங்க. யாரை இவ்ளோ கஷ்டப்பட்டு தேடுறீங்க? கவிஞர்கள் கவிதை மூலமா சொல்ற மாதிரி வாழ்க்கையில இளமை காலம்னு ஒண்ணு வரும்போது இதய காதலுக்காக ஏங்குற பருவத்துல என்ன மாதிரி ஒரு இளைஞன் அழகான பேரழகன் யாரை எதிர்பார்ப்பான்னு தெரியாதா உங்களுக்கு? அநேகமா அடிச்சு மண்டையை உடைக்கிற யாரும் நினைக்கிறேன். ரசனை, ரசிப்பு தன்மை, என்ன ஒரு ஹியூமர் சென்ஸ். வண்டி வந்துருச்சு பஸ். வாங்க வாங்க வாங்க, போலாம். ஐயோ, என்னடா ஃப்ளாஸ்க். இந்த ஃப்ளாஸ்க விட்டுட்டு போக மாட்டேன். எஸ் செருப்பு. இந்த ஃப்ளாஸ்க்கு அடுத்தபடியா இன்னையில இருந்து என்னோட இன்னொரு வீக்னஸ் நீயே தான் இருப்ப. உன்னோட பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. தெரிஞ்சதுன்னா பேர் சொல்லி கூப்பிடுவல. அழகா திரும்பி பாப்ப, சிரிப்ப, நானும் பழகலாம். ஏய் போடா பாவி. கோட்டை சாமியே, என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே. இதான் நம்ம விதி. வேற என்ன பண்றது? அவ்வளவுதான். May I come in, sir? Come on. You? Come on. உட்காருங்க. No. எதுக்காக சார் அங்க அப்படி நாடகம் பண்ணீங்க? நாடகமா? Never. It was a real interview. பஸ் ஸ்டாப்ல கேண்டிடேட்டுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டிவ் விஷுவல் மேஜிக் கம்பெனி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆனா வேற ஒரு வேஷத்துல வந்தப்பவே நான் இன்டர்வியூவை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டேபிளுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் நீங்களும் நானும் உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்க வேண்டியது, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க படிச்ச படிப்புல இருந்து சில பதில்களை சொல்ல வேண்டியது. ஐ எம் சாரி, இன்ஃபினிட்டியோட வழி என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். ஒரு கிவன் கான்டெக்ஸ்ட்ல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, ரொம்ப பிரச்சனைக்குரிய ஆளுன்னு தெரியும் போது நீங்க எப்படி அவரை ஹேண்டில் பண்றீங்க, இப்படி சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மார்க்ஸும் இருக்கு, அதை போட்டாச்சு. உங்க மார்க் 100 out of 78. பரவாயில்லையே, பெரிய மார்க் வாங்கியிருக்கீங்களே. Wonderful. Thank you. பிரமாதம், பிரில்லியன்ட். எங்களெல்லாம் என்ன உங்கள மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமை நினைச்சீங்களா? இப்படி கேவலமா ட்ரீட் பண்றதுக்கு மனசு நிறைய எதிர்பார்ப்போம், அதை நிறைவேற்ற வேண்டியதோட ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா அந்த இளைஞர்களை வச்சு இப்படி தெரு நாடகம் போடுறீங்களே, இது ரொம்ப 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 பிரம்மாண்டமா இருந்ததுன்னு சொல்லலாம், இல்லனா ரசிப்பு தன்மையோட இருந்ததுன்னு சொல்லலாம். உனக்கு ரசிக்கணும்னா ஏதாவது டிராமா கம்பெனி உங்க வீட்டுக்கு வர வச்சு நாடகம் போட்டு நீயும் நடிச்சு ரசிச்சுக்கோ. bloody nasty stupid rascal. விட மாட்டேன். நீ வேணா பாரு, இந்த கம்பெனி நடத்துறேன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாளாவது நீங்க இருந்தனா I swear I'll teach you a better lesson. ஒண்ணுல நிறைய ஒரு 9 பாடமாவது நீ என்கிட்ட இருந்து படிச்சுட்டு தான் போவ. வெல்கம். Oh you. Thank you. கார்ல இருந்து இறங்கி போறது பாத்தியா? கார்ல சிஷனை உட்கார வச்சுட்டு போறாரு. என்ன பண்ணலாம்? எனக்கு ஒண்ணும் தோணல. மட சாம்பிராணி, கார் கீ வண்டியில இருக்கான்னு நைஸா போய் பாரு. அப்படி கீ இருந்ததுன்னா அது உள்ள இருக்கிற சிஷனை வெளியேற்ற வேண்டியது ஓ வேலை, மத்தத நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போ. ஓகே, I will try. என்னையா சொன்னீங்க? எங்கேயோ பாத்திருக்கனே. எங்க பார்த்த உங்களை? மறந்துட்டீங்களா? எங்கதான் பார்த்தோம்? ரியலி? மறந்துட்டீங்களா? போன ஜென்மத்துல. போன ஜென்மத்திலயா? சோ எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இருந்தாலும் போன ஜென்மம் சொன்னதுனால ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. உங்க பேர் என்ன? அதே மறந்துட்டீங்களா? வேண்டாம், நீ கூட பேச வேண்டாம், நான் கிளம்புறேன். நில்லு. சொன்னா கேளுங்க. இப்படி இதயத்தை நோகடிக்கிற மாதிரி பேசாதீங்க. கோவம் இல்லல்ல?
எனக்கு இப்பவே ஐஸ்கிரீம் வேணும். சீக்கிரமா சொல்லு, எத்தனை வகை ஐஸ்கிரீம் வேணும்? ஒரு ஐஸ்கிரீம் மலையவே கொண்டாந்து நிறுத்துறவா. For more updates, like, comment, subscribe to our channel.